கோவையில் செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். கோவையில் 208 கோடி 50 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். செம்மொழி பூங்காவில் 1000 பேர் அமரக்கூடிய இருக்கை வசதியுடன் வாகனம் நிறுத்துமுடன் செம்மொழி பூங்காவை இன்று திறந்து வைத்தார். கோவையில் செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கோவையில் 208 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். செம்மொழி பூங்காவில் 1000 பேர் அமரக்கூடிய இருக்கை வசதியுடன் மாநாட்டு மையமும் வாகன நிறுத்தும் வளாகமும் அமைக்கப்பட்டு உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் இனியா. கோவையில் கடந்த 2010ஆம் ஆண்டு நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டு அப்பொழுது முதலமைச்சராக இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி கோவை காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் 165 ஏக்கரில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 2021ஆம் ஆண்டு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் செம்மொழி பூங்கா திட்டத்திற்கு புத்துயிர் கொடுக்கப்பட்டது. முதல் கட்டமாக 45 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 208.50 கோடி செம்மொழி பூங்கா அமைக்கும் பணிகள் மாநகராட்சி மேற்கொண்டது. இந்த பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தற்பொழுது அந்த பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று தற்பொழுது செம்மொழி பூங்காவானது திறக்கப்பட்டு உள்ளது. பொதுமக்களின் மக்கள் பொழுதுபோக்கு தளமாக விளங்கும் உள்ள செம்மொழி பூங்கா முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதற்காக அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு கோவை வந்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஒருங்கிணைந்த திமுகவினர் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். இதில் அமைச்சர் கே.என். நேரு, டி.ஆர்.பி. ராஜா, சாமிநாதன், கோவை எம்பி கணபதி ராஜ்குமார், கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் உள்ளிட்டோர் முதல்வரை வரவேற்றனர். கோவை காந்திபுரம் தற்பொழுது சிறைச்சாலை வளாகத்தில் அமைந்துள்ள 45 ஏக்கர் நிலப்பரப்பில் 208.50 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து தற்போது பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து விமான நிலையத்தில் அவினாசி சாலை வரை திமுகவினர் சார்பில் வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மேலதாளங்கள் முழங்க முதல்வர் திமுகவினர் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட முதல்வர் செம்மொழி பூங்காவை தற்போது திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். இனியா, தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.